தமிழக அரசியல்ல ஒரு கட்சி தேர்தல்ல போட்டியிட போறதில்லன்னு அறிவிச்சது மட்டும் இல்லாம வேட்பாளர்கள் கிட்ட வாங்கின பணத்தை அப்படியே திருப்பி தர்றாங்க அப்படின்னு சொன்னா நம்ப முடியுதா? பொதுவாகவே அரசியல் கட்சிகள் பணத்தை வாங்குமே தவிர திருப்பி தந்து நாம் பார்த்ததில்ல. ஆனா இப்போ கமல்ஹாசனின் மக்கள் நீதி மையம் அதை செஞ்சு காட்டியிருக்காங்க. இதுதான் இப்போ தமிழக அரசியல்ல எல்லாரும் பேசுற ஒரு ஹாட் டாபிக். வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது நடிகர் மற்றும் அரசியல் தலைவர் கமல்ஹாசனின் அதிரடி முடிவு மற்றும் மக்கள் நீதி மையத்தின் தற்போதைய அரசியல் நிலைப்பாட்டை பற்றி தான். தேர்தல் நெருங்குற இந்த நேரத்துல மணிம ஏன் இந்த முடிவை எடுத்தது? அந்த 50,000 ரூபாய் விவகாரம் என்ன? இதனால மணிம தொண்டர்கள் ஷாக்ல இருக்காங்களா இல்ல சந்தோஷத்துல இருக்காங்களா? இதையெல்லாம் நாம முழுசா அலச போறோம். வீடியோவை முழுசா பாருங்க. அப்போதான் பின்னணியில இருக்கிற அந்த சின்னம் அரசியல் உங்களுக்கு புரியும். முதல்ல என்ன நடந்ததுன்னு சிம்பிளா பாத்திரலாம். 2026 சட்டசபை தேர்தலுக்கான களம் சூடு பிடிச்சிருக்கு. திமுக கூட்டணியில மக்கள் நீதி மையம் இணையும்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஆனா திடீர்னு கமல்ஹாசன் ஒரு அதிரடி அறிவிப்பை வெளியிட்டாரு. அதாவது இந்த தேர்தல்ல மக்கள் நீதி மையம் போட்டியிட போவதில்லை, ஆனா திமுக கூட்டணிக்கு நிபந்தனையற்ற ஆதரவு தரும்னு சொன்னாரு. இது பலருக்கு ஆச்சரியமாவும் சிலருக்கு அதிர்ச்சியாவும் இருந்தது. இது ஒரு பக்கம் இருக்க, தேர்தல்ல போட்டியிட விரும்பி மக்கள் நீதி மையத்துல விருப்ப மனு கொடுத்திருந்த நிர்வாகிகள் நிலைமை என்ன? அவங்க ஒரு மனுவுக்கு 50,000 ரூபாய் வீதம் கட்சிக்கு செலுத்தி இருந்தாங்க. இப்போ கட்சி போட்டியிடலன்னு தெரிஞ்சதும் அந்த பணத்தை என்ன பண்ண போறாங்கன்னு ஒரு கேள்வி எழுந்தது. இங்கேதான் மணிம மற்ற கட்சிகள்ல இருந்து வேறுபட்டு நிக்குது. அந்த பணத்தை அப்படியே திருப்பி தரப்போறதா கமல் உத்தரவு போட்டிருக்காரு. இந்த அறிவிப்பு இன்னைக்கு, அதாவது ஏப்ரல் 8ஆம் தேதியிலிருந்து அமலுக்கு வருது. விருப்பமனு கொடுத்த 60க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் இன்னையிலிருந்து ஏப்ரல் 16ஆம் தேதி வரைக்கும் ஆழ்வார்பேட்டையில் இருக்கிற தலைமை அலுவலகத்துக்கு போய் தங்களோட பணத்தை திரும்ப பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்லியிருக்காங்க. இது அரசியல் வட்டாரத்துல பெரிய பாராட்ட பெற்றிருக்கு. ஏன்னா வழக்கமா விருப்ப மனுவுக்காக வாங்குற பணத்தை எந்த கட்சியும் திருப்பி தர்றதில்ல, அது கட்சி நிதியா மாறிடும். ஆனா மணிம இதை செஞ்சது மூலமா நாங்க பணத்துக்காக அரசியல் பண்ணல அப்படிங்கிற ஒரு மெசேஜை பொதுமக்களுக்கு கடத்தியிருக்காங்க. சில ஊடகங்கள் முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா, கமல்ஹாசன் இந்த எல்லா பணத்தையும் கட்சி நிதியா மாத்திக்கிட்டாருன்னு வதந்தி கிளப்பினாங்க. ஆனா இப்போ இந்த ரீஃபண்ட் அறிவிப்பு அந்த வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்கு. ஆனா இந்த நல்ல விஷயத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல் வலியும் இருக்கு. அது என்ன தெரியுமா? அதுதான் சின்னம் பிரச்சனை. இத பத்தி பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம். உங்களோட கருத்து என்ன? ஒரு கட்சி தன்னோட அடையாளத்துக்காக தேர்தல்ல நிக்காம இருக்கிறது சரியா, இல்ல என்ன நிபந்தனை இருந்தாலும் தேர்தல்ல நின்னு மக்கள் கிட்ட போயிருக்கணுமா? உங்க பதில கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். திமுக தரப்புல இருந்து மணிமாவுக்கு 2 தொகுதிகள் ஒதுக்க முன் வந்ததா தகவல் கிடைச்சது. ஆனா ஒரு முக்கியமான நிபந்தனை என்னன்னா, அந்த 2 தொகுதிகள்லையும் மணிமா வேட்பாளர்கள் திமுகவின் உதயசூரியன் சின்னத்துல தான் போட்டியிடணும். இதுதான் கமல்ஹாசனுக்கு பிடிக்கல. ஏன்னா தன்னோட பேட்டரி டார்ச் சின்னத்தை இழக்க அவர் விரும்பல. ஒருவேளை உதயசூரியன் சின்னத்துல நின்னோம்னா சட்டப்படி அவங்க திமுக உறுப்பினர்களா தான் கருதப்படுவாங்க. இது மணிமாவோட தனித்துவத்தை அழிச்சிடும்னு கமல் நினைச்சாரு. இதனால தான் சீட்டு வேண்டாம், ஆனா ஆதரவு உண்டு அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தாரு. இதே போன்ற ஒரு நெருக்கடி தான் மற்ற கூட்டணி கட்சிகளான வைகோவின் மதிமுகவுக்கும் திருமாவளவனின் விசிகாவுக்கும் சில நேரங்கள்ல வருது. ஆனா அவங்க அதை ஒரு கட்டத்துல ஏத்துக்கிட்டாங்க. ஆனா கமல்ஹாசன் இங்க தான் பிடிவாதமா இருந்தாரு. சின்னம்ங்கிறது வெறும் அடையாளம் இல்ல, அது ஒரு கட்சியின் உயிர் அப்படிங்கிறது அவரோட நிலைப்பாடு. இத பத்தி அரசியல் ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, கமல்ஹாசன் இப்போ ஒரு ராஜ்யசபா எம்பியா இருக்காரு. அவருக்கு தனிப்பட்ட முறையில பதவி இருக்கு. ஆனா கட்சியோட எதிர்காலம் என்ன? 2026ல ஒரு தொகுதியில கூட நிக்காம இருந்தா கட்சி தொண்டர்கள் மற்ற கட்சிகளுக்கு போயிட மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு பயம் மணிமா நிர்வாகிகள் மத்தியிலையும் இருக்கு. ஆனா பணத்தை திருப்பி கொடுத்துட்டாரே, அதுவே பெரிய விஷயம் அப்படின்னு தொண்டர்கள் ஒரு பக்கம் சமாதானம் அடையறாங்க. நாம இப்ப கொஞ்சம் பின்னோக்கி போய் மக்கள் நீதி மையத்தோட வரலாற்றை பார்ப்போம். அப்பதான் இப்ப நடக்கிற விஷயத்தோட தீவிரம் புரியும். 2018ஆம் ஆண்டு மதுரையில பிரம்மாண்டமான ஒரு பொதுக்கூட்டத்துல கமல்ஹாசன் இந்த கட்சியை தொடங்கினாரு. நாளை நமதே அப்படிங்கிற முழக்கத்தோட வந்த மணிமா 2019 லோக்சபா தேர்தல்ல யாராலையும் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. குறிப்பா சென்னை, கோவை போன்ற நகர பகுதிகளில் மணிமா வாங்கின ஓட்டு சதவீதம் 10ஐ தாண்டுச்சு. மொத்தமா 3.7% வாக்குகளை வாங்கி தமிழகத்தோட 3வது பெரிய சக்தியா உருவெடுக்க முயற்சி பண்ணுச்சு.
அந்த நேரத்துல பேட்டரி டார்ச் சின்னம் மக்கள் கிட்ட பயங்கரமா ரீச் ஆச்சு. ஆனா 2021 சட்டமன்ற தேர்தல்ல நிலைமை தலைகீழா மாறுச்சு. கமல்ஹாசன் கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில நின்னார். எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். கடைசி நிமிஷம் வரைக்கும் இழுபறியா இருந்து வெறும் 1500 வாக்குகள் வித்தியாசத்துல வானதி சீனிவாசன் கிட்ட தோல்வி அடைஞ்சாரு. அந்த தோல்வி மணிமாவை ரொம்பவே பாதிச்சுது. முக்கியமான நிர்வாகிகள் பலரும் கட்சியை விட்டு வெளியே போனாங்க. அதுக்கப்புறம் நடந்த உள்ளாட்சி தேர்தல்கள்ல மணிமா பெரிய அளவுல ஜொடிக்கல. இந்த சூழல்ல தான் 2024 லோக்சபா தேர்தல் வந்தது. அப்போதான் கமல்ஹாசன் ஒரு பெரிய முடிவே எடுத்தாரு. தான் தேர்தல்ல நிக்காம திமுக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிச்சாரு. அதுக்கு கைமாறா அவருக்கு ஒரு ராஜ்யசபா எம்பி சீட் திமுகவால வழங்கப்பட்டது. இது பல விமர்சனங்களை உருவாக்குச்சு. கமல் செட்டில் ஆயிட்டாரு, ஆனா கட்சி என்ன பண்ணுவாரு அப்படின்னு கேட்டாங்க. இப்போ 2026 தேர்தல்லையும் அதே மாதிரி ஒரு முடிவு அவர் எடுத்திருக்கிறது விமர்சனங்களை அதிகமாக்கியிருக்கு. ஆனா கட்சியின் அதிகாரப்பூர்வ அறிக்கை என்ன சொல்லுதுன்னா, நாங்க கொள்கை ரீதியா மதவாத சக்திகளை எதிர்க்கிறோம், அதுக்காகத்தான் இந்த ஆதரவு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நிஜமான காரணம் அந்த சின்னம் மற்றும் தொகுதிகள் எண்ணிக்கை தான் அப்படிங்கிறது ஓப்பனான உண்மை. இப்போ 2026ல சூழல் ரொம்பவே மாறி இருக்கு. ஏன் தெரியுமா? தமிழக அரசியல்ல ஒரு புது என்ட்ரி இருக்கு. அதுதான் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம். விஜய் கட்சி ஆரம்பிச்சு 2026 தேர்தல்ல நேரடியா களம் இறங்குறது கமல்ஹாசனுக்கு ஒரு பெரிய சவாலா இருந்திருக்கலான்னு அரசியல் வட்டாரத்துல பேசப்படுது. ஒருவேளை மணிமா தனித்து நின்னா அல்லது குறைவான சீட்டுகள்ல நின்னா இளைஞர்களோட ஓட்டு விஜய் பக்கம் போக வாய்ப்பு இருக்குன்னு கமல் கணக்கு போட்டிருக்கலாம். அதே சமயம் திமுகவோட கூட்டணி சின்னத்துல நின்னோன்னா மணிமாவோட வாக்கு வங்கி அப்படியே திமுகவோட கணக்குவ போயிடும். அது காலப்போக்கில் கட்சியை முழுசா திமுகவோட இணைக்கிற மாதிரி ஆயிடும். அதனால தான் போட்டியே வேண்டாம் அப்படிங்கிற ஒரு கெத்தான முடிவை அவர் எடுத்திருக்கலான்னு ஒரு தரப்பு சொல்லுது. ஆனா இது மணிமா தொண்டர்களுக்கு ஒரு பின்னடைவு தான். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. 50,000 ரூபாய் கட்டி ஊர் ஊரா போய் தேர்தல் வேலைகளை பார்த்த நிர்வாகிகள் இப்போ என்ன பண்ணுவாங்க? அவங்க பணத்தை திருப்பி கொடுத்தது ஒரு நல்ல அறம் சார்ந்த விஷயம். ஆனா அவங்களோட அரசியல் கனவு என்ன ஆவறது? உறுதியாக தெரிஞ்சது என்னன்னா, மணிமா நிர்வாகிகள் பலரும் இப்போ ஒரு குழப்பத்துல இருக்காங்க. திமுக வேட்பாளர்களுக்காக வேலை செய்யணும்னு கமல் சொல்லிட்டாரு. ஆனா மணிமா தொண்டர்கள் எவ்வளவு உற்சாகமா வேலை செய்வாங்கன்னு தெரியல. அதே சமயம் பணத்தை திருப்பி கொடுக்கறது மூலமா மக்கள் நீதி மையம் ஒரு நேர்மையான கட்சி அப்படிங்கிற இமேஜை மக்கள் கிட்ட அவர் காப்பாத்திக்கிட்டாரு. இது பொதுமக்கள் கிட்ட ஒரு பாசிட்டிவ் இம்பாக்டை உருவாக்கும். தேர்தல் அரசியல்ல இல்லாட்டியும் ஒரு அறம் சார்ந்த இயக்கமா மணிமா இருக்கும்னு அவர் நம்புறாரு போல. இதனோட பின்னணியை பார்த்தோம்னா, தேர்தல் ஆணையத்தோட விதிகள் இதுல ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. ஒரு கட்சி தன்னோட சின்னத்தை தக்க வச்சுக்கணும்னா ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்குகளை தொடர்ந்து வாங்கணும். மானிமா இப்போ தேர்தல்ல நிக்கலன்னா அவங்களோட சின்னம், அதாவது அந்த பேட்டரி டார்ச் சின்னம் முடக்கப்பட வாய்ப்பு இருக்கு. அடுத்த லோக்சபா தேர்தல்ல அவங்க புதுசா ஒரு சின்னத்தை தேட வேண்டிய சூழல் கூட வரலாம். இதையெல்லாம் தெரிஞ்சுதான் கமல் இந்த முடிவை எடுத்தாரா, இல்ல வேற ஏதும் பெரிய பிளான் இருக்கா? சில அறிக்கைகள் என்ன சொல்லுதுன்னா, 2026க்கு பிறகு திமுக அமைச்சரவையில மானிமாவுக்கு ஒரு பங்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. ஆனா இது அதிகாரப்பூர்வமான தகவல் கிடையாது. இது ஒரு ஊகம் மட்டும்தான். சரி, இப்போ டேட்டா மற்றும் ஒப்பீடுகளை பார்ப்போம். 2021ல மானிமா வாங்கின வாக்குகள் சுமார் 2.5%. அதே சமயம் சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி 6% தாண்டி போச்சு. இப்போ விஜய் கட்சி வந்திருக்கிறதுனால மானிமாவோட அந்த 2.5% ஓட்டுகள் எங்கே போகும்? அது திமுகவுக்கு போகுமா இல்ல விஜய்க்கு போகுமா? கமல்ஹாசன் தன் வாக்குகளை திமுகவுக்கு மடைமாற்றம் செய்ய நினைக்கிறாரு. இது திமுகவுக்கு நகர்ப்புறங்கள்ல ஒரு பெரிய பலமா இருக்கும். ஏன்னா கமல்ஹாசனுக்கு சென்னை, கோயம்புத்தூர், மதுரை போன்ற மாநகராட்சிகள்ல இன்னமும் ஒரு நல்ல அடித்தளம் இருக்கு. அந்த ஓட்டுகள் அப்படியே உதயசூரியனுக்கு விழுந்தா அது ஆளுங்கட்சிக்கு மிகப்பெரிய சாதகமா முடியும். இதுதான் ஸ்டாலின் மற்றும் கமல்ஹாசனுக்கு இடையிலான அந்த மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லலாம். இப்போ பலரோட மனசுல இருக்கிற ஒரு காமன் கேள்வி என்னன்னா, கமல்ஹாசன் ஏன் இவ்வளவு சீக்கிரம் விட்டு கொடுத்தாரு என்பதுதான். இதுக்கு 3 முக்கியமான காரணங்களை சொல்லலாம். 1, நிதி நெருக்கடி. ஒரு தேர்தலை சந்திக்கிறதுக்கு கோடிக்கணக்கான ரூபாய் தேவை. தனித்து நின்னு வெற்றி வாய்ப்பு குறைவா இருக்கிறப்போ அந்த பணத்தை வீணாக்க கமல் விரும்பல. 2, சினிமா கமிட்மெண்ட்ஸ். மணிரத்னம் இயக்கத்துல தக் லைஃப் மற்றும் இதர படங்கள்ல அவர் பிஸியா இருக்காரு. 3, எதிர்கால அரசியல் லாபம்.
ராஜ்யசபா எம்பி பதவியை வச்சுக்கிட்டு டெல்லியில தன்னோட செல்வாக்க வளர்த்துக்க அவர் ஆசைப்படுறாரு. இதனால தான் தமிழக தேர்தல்ல நேரடியா மோதாம ஒரு கிங் மேக்கரா இருக்க விரும்புறாரு. ஆனா இதுல இருக்கிற ஆபத்து என்னன்னா, ஒரு கட்சி தேர்தல்ல நிக்கலன்னா அது மக்களோட ஞாபகத்துல இருந்து மெதுவா மறைய ஆரம்பிச்சிரும். இங்க ஒரு விஷயம் கவனிச்சிங்களா? வாங்கிய பணத்தை கட்சி நிதியா மாத்திக்கொண்டார் கமல் அப்படின்னு கிளம்புன வதந்தி இப்போ சுக்குநூறா உடைஞ்சிருச்சு. அரசியல்னாலே ஊழல், பண மோசடின்னு நினைக்கிற மக்களுக்கு மத்தியில 50,000 ரூபாயை திருப்பி தர்றது ஒரு சின்ன விஷயமா தெரிஞ்சாலும் அது ஒரு பெரிய நேர்மை. மற்ற கட்சிகள்ல வேட்பாளர் சீட்டு கிடைக்கலன்னா அந்த பணம் என்னாச்சுன்னே தெரியாது. ஆனா இங்க ஏப்ரல் 16 வரைக்கும் டைம் கொடுத்து முறையா கணக்கு வச்சு திருப்பி தர்றாங்க. இதனால தான் கமல்ஹாசனை கலைஞர் அப்படின்னு சொல்றதை விட நேர்மையாளர் அப்படின்னு அவரோட தொண்டர்கள் இப்போ கொண்டாடிட்டு வராங்க. ஆனா விமர்சகர்கள் இது வெறும் கண் துடைப்பு, தேர்தல்ல நிக்க பயந்துட்டு இப்படி பண்றாரு அப்படின்னு சொல்றதையும் நாம பார்க்க முடியுது. அடுத்து என்ன நடக்க போகுது? ஏப்ரல் 16ஆம் தேதிக்குள்ள பணத்தை திருப்பி கொடுத்து முடிச்சதும் ஏப்ரல் 23ஆம் தேதி நடக்க போற தேர்தலுக்காக தீவிர பிரச்சாரத்துல கமல்ஹாசன் இறங்க போறாரு. அவர் திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்காக தமிழகம் முழுக்க சுற்றுப்பயணம் செய்ய போறாரு. அவரோட பேச்சாற்றல் மற்றும் பிரபல்யம் திமுக கூட்டணிக்கு தேவையானது. குறிப்பா கல்வியறிவு அதிகமா இருக்கிற இளைஞர்கள் மத்தியில கமல் பேசுறது ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக்கும். ஆனா மக்கள் மணிமாவை ஒரு தனிப்பாதையில பார்த்தாங்க. இப்போ அது திமுகவோட ஒரு கிளையா மாறிடுச்சோ அப்படிங்கிற வருத்தம் நடுநிலையாளர்கள் மத்தியில இருக்கு. இது 2029 லோக்சபா தேர்தல்ல மணிமாவுக்கு பாதிப்பை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஒரு குயிக் ரீகேப் பார்த்துடலாம். மணிமா 2026 தேர்தலில் போட்டியிடல. காரணம் சின்னம் மற்றும் குறைவான தொகுதிகள். ஆனா விருப்ப மனு கொடுத்த நிர்வாகிகளுக்கு 50,000 ரூபாயை திரும்ப தந்து அரசியல் அறத்தை காப்பாத்திருக்காரு கமல். இது ஒரு பக்கம் பாராட்ட பெற்றாலும் கட்சியின் எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்கு. விஜயின் வருகை மற்றும் திமுகவின் ஆதிக்கம் இதுக்கிடையில மணிமா எப்படி தப்பிக்க போகுதுங்கிறது தான் இப்போதைய சஸ்பென்ஸ். கடைசியா தேர்தல் களத்தில் நிற்பது மட்டுமே அரசியல் அல்ல, சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுப்பதும் அரசியல்தான் அப்படின்னு கமல்ஹாசன் இந்த செயலின் மூலம் சொல்ல வர்றாரு. ஆனா இது வெற்றியில முடியுமா இல்ல பின்னடைவா அமையுமா? காலம்தான் பதில் சொல்லணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. கமல்ஹாசரின் இந்த முடிவு சரியா தவறா? பணத்தை திருப்பி கொடுத்தது பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற உடனுக்குடனான அரசியல் செய்திகள் மற்றும் ஆழமான அலசல்களுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.